பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிந்தனைனால, கண்கள்னால, நாவுனால நம்ம வந்து பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு பைபிள்ல இருந்து என்ன வசனம் வந்து நம்ம ப்ரேயரா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி பார்ப்போம் இப்போ. அதில் வந்து சிந்தனையில் வந்து செய்கிற பாவத்தை எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏசப்பா எப்படி சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு பின்பாகும். என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இருதயத்தின் தியானம் வந்து ஏசப்பக சமூகத்தில் பிரீதியாக இருக்கணுமா? பிரீதியாக இருக்கிறதுனா என்னது? பிரியமாக இருக்கிறது. சரியா? அப்போ எப்படி ஏசப்பட ப்ரேயர் பண்ணுறோம்? என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாகன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா நம்ம இருதயத்தில் வந்து சிந்தனைகள் இருக்கும்ல, அது வந்து ஏசப்பாக்கு பிரியமான சிந்தனைகள் மட்டும் தான் வரும். சரியா? அப்படி நீங்கள் வந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்கன்னா கட்டாயம் சிந்தனையில் இருக்கிற பாவங்களை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம். வேற ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். சரியா? எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும்? வசனங்கள்னால நம்ம இருதயத்தை நம்ம வந்து நிரப்பும் போது வசனம் மட்டும் தான் நம்ம இருதயத்தில் வந்து நம்ம நினைவுகளில் இருக்கும். சரியா? அப்போ வசனங்கள் இருக்கும்போது பாவங்களை நம்ம தவிர்க்கலாம். அதனால ஏசப்பா அப்படி சொல்கிறாங்க. சரியா? நம்ம கண்கள்னால வருகிற பாவத்தை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? அது வந்து சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இருக்கு. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வந்து ஏசப்பா என்ன சொல்றாங்க? வாசிப்போம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயைனா என்னது? மாயைனா இந்த உலகம் தோன்றி மறைகிற காரியங்கள், அதுதான் மாயை. சரியா? மாயை பாராதபடிக்கு என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ என்ன சொல்கிறாங்க? என் கண்களை விளக்குங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்போது நம்ம வந்து அப்புறம் வேற என்ன ஜெபம் பண்ணோம்? உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஏசப்பாக்க வழிகளில் நம்மளை உயிர்ப்பிக்கப்பட்டோம்னா அந்த மரண வழிகளை நம்ம வந்து பின்பற்ற மாட்டோம். ஜீவ வழிகளை பின்பற்றும் போது என்ன ஆகும்? மரண வழிகளை நம்ம பின்பற்ற மாட்டோம். ஜீவ வழிகளை நம்ம பின்பற்றும் போது நம்ம ஏசப்பா வந்து உயிர்ப்பிப்பார். சரியா? வேறு வந்து கண்கள்னால என்ன பாவங்கள், கண்கள்னால எப்படி தவிர்க்கலாம், கண்கள்னால வருகிற அந்த பாவங்களை எப்படி தவிர்க்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். 101ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்போ தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தீர்மானம் பண்ணணும். ஒரு தீர்மானம் பண்ணும்போது என்னாகும்? நம்ம வந்து பாவம் செய்ய மாட்டோம். தீர்மானம் பண்ணும்போது தீர்மானம் மட்டும் பண்ணக்கூடாது, ஏசப்பா கிட்ட உதவியை தேடணும். சரியா? வேற இன்னொரு வசனம் இருக்கு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ கண் தான் மெயின். இப்போ கண்ணால் நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம பாடி ஃபுல்லாக இருளாக தான் இருக்கும். சரியா? அப்போ இப்போ நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள் வரும், அதெல்லாம் பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம வந்து கண் வந்து தெளிவாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க? கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். தெளிவாக இருக்கிறதுனா நம்ம வந்து நல்ல காரியங்களே பார்க்குறது, அதுதான் தெளிவாக இருக்கிறது. சரியா? அப்போ நீங்கள் வந்து கண்கள்னால பாவங்கள் வந்து செய்யக்கூடாமல் இருக்கணும்னா சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வந்து நீங்கள் வந்து ப்ரேயராக
ஏசப்பா கிட்ட சொன்னோன்னா கண்கள்னால வருகிற பாவங்களை வந்து நம்ம தடுக்கலாம். சரியா? இனிமேல் நாவுனால வருகிற பாவத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்குது. அது வந்து சங்கீதம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் முன்பாகம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் சரியா என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியதியாக இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகள் வந்து உங்கள் சமூகத்தில் வந்து பிரியமாக இருக்கட்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோன்னா நம்ம வந்து எப்படி அந்த இதுலேருந்து நம்ம வந்து தப்புவிக்கப்படலாம். சரியா? அடுத்தது வந்து என்னதுன்னா இன்னொரு ப்ரேயர் இருக்குது. அது வந்து சங்கீதம் 39 வந்து 1வது வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடி நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைத்தேன். அப்போ ஏசப்பா என் வாய்க்கு காவல் வைங்க, என் வாயை வந்து கடிவாளத்தினால பூட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏசப்பா கிட்ட சொல்லும்போது என்னாகும்? நம்ம வாயினால நம்ம வந்து பாவம் செய்ய மாட்டோம். சரியா? அடுத்தது இன்னொன்று ஒரு வசனம் இருக்குது. அது வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் என்னது? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஏசப்பா சொல்கிறாங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதில் எப்படி ஜெபிக்கணும்? கெட்ட வார்த்தை ஒன்றும் ஏசப்பா என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட வந்து நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா என்ன செய்வாங்க? உங்களுக்கு வந்து விடுதலை கொடுப்பாங்க. சரியா? விடுதலை கொடுத்து என்ன செய்வாங்க? நாவனால பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வாங்க. சரியா? இன்னொரு வசனம் இருக்கு. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நம்ம வந்து வாயை வந்து கடிவாளத்தினால போடணும்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகும்? நீங்கள் வந்து பாவம் செய்யாமல் இருப்பீங்க. சரியா? இப்போ வந்து அந்த 3 ஜபங்களையும் நீங்கள் வந்து ஜெபிங்க. நம்ம ஜெபிப்போம். சரியா? ஃபஸ்ட்டு ஜபம், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஏசப்பா என் நாவனாலையும் என் சிந்தனைனாலையும் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நம்ம படிப்போம் 119வது சங்கீதம் 37வது வசனம். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆமேன். அடுத்தது நாவனால பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளணுன்றதுக்காக ஒரு ஜபம். சங்கீதம் 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடைத்து வைப்பேன். ஏசப்பா எங்கள் வாயை கடிவாளத்தினால அடக்கி வைங்க. ஏசப்பா எங்கள் கண்களை, எங்கள் நாவை, எங்கள் இருதயத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்கள் கண்கள்னால, வாயினால், சிந்தனைனால நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா கண்களை நாங்கள் ஏசப்பா மாயைக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாவுக்கு கடிவாளத்தை போடுங்க. நாவுக்கு ஏசப்பா வாய்க்கு கடிவாளத்தை போடுங்க. ஏசப்பா சிந்தனையில் ஏசப்பா ஸ்தோத்திரப்பா எந்த ஒரு ஏசப்பா ஸ்தோத்திரம் தவறான சிந்தனை வராதபடிக்கு எங்கள் சிந்தனையை ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்கள் வசத்தினால எங்கள் சிந்தனை நிரப்புங்க. ஏசப்பா நாவு, இருதயம், கண்ணு
ஏசப்பா இது எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா, எந்த ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. அப்படியே செய்கிற அனுமதித்து சோதரிக்கிறேன். எல்லா துதிகனமாகியுமே உமக்கு செலுத்துகிறேன். மீட்பெரிய இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பரம்பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.